நாம் இப்போ அடுத்து பார்க்க போகிறது சி என்யூமரேஷன், அப்படி இல்லாட்டி சி ஈனம்னு சொல்லுவாங்க, இஎன்யூஎம். ஸோ என்யூமரேஷன்னா என்னென்னா இதுவும் சேம் அந்த ஸ்ட்ரக்ட் யூனியன் அது கூட சேர்ந்து வர்றது தான். ஸ்ட்ரக்ட் யூனியன் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இங்கே என்னென்னா நாம் இதுக்குள்ளே இருக்க டேட்டா மெம்பர்ஸ்க்கு வேல்யூஸ் அசைன் பண்ண மாட்டோம். ஈனம் என்ன பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உள்ள இருக்க டேட்டா மெம்பர்ஸ்க்கு வேல்யூஸ் அசைன் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈனம்குள்ளே கான்ஸ்ட் 1, கான்ஸ்ட் 2 அண்ட் கான்ஸ்ட் 10ன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இது ஆட்டோமேட்டிக்காக கான்ஸ்ட் 1ன்றதுக்கு 0ன்ற வேல்யூ, கான்ஸ்ட் 2க்கு 1ன்ற வேல்யூ, அந்த மாதிரி இது நம்மளுக்கு அதுவே டிக்ளேர் பண்ணிடும். நம்ம டிக்ளரேஷன் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் வேல்யூஸை மட்டும் நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா போதும். இப்போது இதோட எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஆஷ் இன்க்ளூட் stdio.h, அதுக்கப்புறம் நம்மளோட enum வேல்யூவை நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம், enum. ஜஸ்ட் நம்ம பூலியன் வேல்யூஸ்னால BO கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இப்போ நம்ம ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபால்ஸு, செகண்ட் ட்ரூ. இப்போ ரெண்டு வேல்யூஸ் நம்ம ஈனமில் ஸ்டோர் பண்ணிட்டோம். அடுத்து நம்மளோட இன்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறோம். ஸ்பேசஸ் அண்ட் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டேன். நம்மளோட என்யூமரேஷனை நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணோம். அதுக்குள்ளே இருக்க வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம். நம்ம ஸ்ட்ரக்ட்டுக்கு பண்ண மாதிரியே தான். enum var, ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் varன்னு நேம் கொடுத்துட்டேன். அடுத்தது இப்போது இந்த var is equal to ட்ரூன்னு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு printf quotes %d var and செமிகோலன். இப்போ வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னு நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். சாரி, vat போட்டு var கம்பைல் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட ட்ரூவோட வேல்யூ நம்மளுக்கு 1ன்னு இருக்குது. அப்போது நம்ம இங்கே 0s and 1 அசைன் பண்ணவே இல்லை. ஆனால் என்யூமரேஷன் ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிகிட்டே வருது. அப்போ ஃபால்ஸ்ன்னு இருக்க இடத்துல 0, ட்ரூன்னு இருக்க இடத்துல 1. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை எடுத்துகிட்டு ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஃபால்ஸ்ன்ற வேரியபிள் கொடுத்துட்டு கம்பைல் பண்ணுறேன். பாருங்கள், ஃபால்ஸோட வேல்யூ 0ன்னு இருக்குது. ஸோ இதான் நம்மளோட என்யூமரேஷன் என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்க டேட்டா மெம்பர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸை அது நம்மளுக்கு டிக்ளேர் பண்ணி கொடுத்துரும். நம்ம போன எக்ஸாம்பிளில் ஈனமில் வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆயிருந்துன்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஃபால்ஸுக்கு 0 அண்ட் ட்ரூக்கு 1ன்னு நம்மளுக்கு அசைன் ஆயிருந்துன்னு சொல்லியிருந்தேன். இப்போது நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா அகைன் ஈனம் பாயிண்ட்னு ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் இப்போ நானே வேல்யூஸை அசைன் பண்ணியிருக்கேன். a = 10, b = 23, ஜியோட வேல்யூ எதுவுமே கொடுக்கல, z = 0ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த மாதிரி கொடுத்தா அது எப்படி வேல்யூ அசைன் பண்ணும்? நான் ஏற்கனவே வேல்யூ வேறு கொடுத்துருக்கேன். அப்போது என்யூமரேஷன் என்ன வேல்யூ எடுக்கும் அப்படி பார்த்தோம்னா, அப்போது ஏக்கு நம்ம வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டோன்னா அதே வேல்யூ எடுத்துக்கும், பிக்கு வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டோன்னா அதே வேல்யூ எடுத்துக்கும், ஜிக்கு நான் வேல்யூ டிக்ளேர் பண்ணலன்னா இங்கே என்ன ஆகும்னா இதோட இன்க்ரிமெண்ட் அது எடுத்துக்கும். அப்போது ஜியோட வேல்யூ ப்ரீவியஸ் வேல்யூலேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். அப்போ ப்ரீவியஸ் வேல்யூ என்னதுங்க 23, இது இன்க்ரிமெண்ட் ஆகி ஜியோட வேல்யூ 24 ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ஜட்டுக்கு நம்ம அசைன் பண்ணியிருக்கிறதுனால நோ ப்ராப்ளம், ஜட்டோட வேல்யூ நம்மளுக்கு 0ன்னு இருக்கும்.
ஸோ இது வந்து நம்மளோட enumல நம்பர் வேல்யூஷன் இப்படி போடுறாங்க. அதை கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஏவோட வேல்யூ 10 கொடுத்தோம், 10 அப்படியே இருக்குது. பியோட வேல்யூ 23 கொடுத்தோம், அப்படியே இருக்குது. ஜிக்கு நம்ம வேல்யூ கொடுக்கல, அதனால் இந்த 23 வந்து 24 ஆகிருக்கு. அப்புறம் ஜெட்டோட வேல்யூ 0ன்னு சொல்லியிருக்கும், அது 0லேயே இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ அசைன் பண்ண சொன்னோன்னா அது வந்து 1ன்னு கொடுக்காது. இந்த வேல்யூவிலேருந்து அடுத்த வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்படி தான். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று ஒன்று கொடுக்குறேன், சி. அப்போ நம்ம இங்கேயும் சி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கேயும் பர்சன்டேஜ் டி கொடுத்துக்கலாம். அப்போ இப்போ சியோட வேல்யூ என்னவாக இருக்கும்னு பார்க்கலாம். கம்பைல் அண்ட் ரன். பாருங்கள், சியோட வேல்யூ இப்போது 1ன்னு இருக்குது. உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அப்போது பி வந்து 23லேருந்து ஜி வந்து 24 ஆச்சு. ஏன்னா வேல்யூ கொடுக்கலன்னா இதுலேருந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆச்சு. அப்போ ஜெட்டோட வேல்யூ 0ன்னு இருக்குது. அப்போ இதுலேருந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகி சியோட வேல்யூ வந்து 1ன்னு வந்திருக்கும். அப்போ இதுதான் ஈனமோட ஒர்க். ஈனம் என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு டிக்ளேர் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எடுக்கிறோன்னா அவங்க நம்ம வேல்யூ கொடுக்கலன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக 0, 1, 2, 3, 4ன்னு நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் ஈனமோட வேல்யூ, சரி ஈனமோட ஒர்க்கு. இதில் இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம ஈனம் முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஈனமில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஈனம் வீக்குன்னு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே சண்டே, மண்டே, டியூஸ்டே, நம்மளோட சாட்டர்டே வரைக்கும் வேல்யூ ஸ்டோர் பண்ணியாச்சு. அப்போ இதுக்குள்ளே 7 டேட்டா மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ அதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸ் வந்து டிக்ளேர் பண்ணிட போகுது. அப்புறம் இன்ட் மெயின் ஈனம் வீக் டுடேன்னு ஒரு வேரியபிளை நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்போது டுடே இஸ் ஈக்குவல் டு வெட்னஸ்டேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ டுடே இஸ் ஈக்குவல் டு வெட்னஸ்டேனா வெட்னஸ்டேயில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து டுடேக்கு வந்துடும். அப்போ வெட்னஸ்டேயில் வேல்யூ இருக்குது, டுடேக்கு வந்துச்சு. அப்புறம் இந்த டே வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். டே பர்சன்டேஜ் டி, அதாவது இது என்ன டே, டே 1னா சண்டே, டே 2னா மண்டே. அப்போ ஸ்டார்டிங் வீக் வந்து சண்டே, வீக்கோட ஸ்டார்டிங் வந்து சண்டே, அதுக்கப்புறம் மண்டே. அப்போ அந்த மாதிரி 1, 2, 3, 4 நம்ம கொடுத்துட்டு போக போகிறோம். அப்போது நம்ம இதை இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ வெட்னஸ்டே வந்து எந்த நம்பரில் வரணும்னா 1, 2, 3, 4ன்னு வரணும். ஓகே, இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் அண்ட் ரன். ஆனால் நம்மளுக்கு என்ன காட்டுது, டே 3ன்னு காட்டுது. இது ஏன் டே 3ன்னு காட்டுதுன்னா நம்ம நம்ம என்ன பண்ணோம், எப்படி வேல்யூஸ் அசைன் பண்ணோம், 0, 1, 2, 3. அப்போ கரெக்டாக தான் காட்டுது. வெட்னஸ்டேயில் என்ன வேல்யூ இருக்குன்னா 3, அந்த 3 தான் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுது. ஆனால் அது நம்மளுக்கு எப்படி வேணும், ஏன்னா நம்மளுக்கு வந்து தேவை சண்டே வந்து 1, மண்டே வந்து 2, வெட்னஸ்டே வந்து 3, சரி டியூஸ்டே வந்து 3. ஆனால் இது வெட்னஸ்டே வந்து 4ன்னு காட்டல, வெட்னஸ்டே வந்து 3ன்னு காட்டுது. ஸோ இந்த வெட்னஸ்டே 4ன்னு காட்டணும்னா நம்ம ஜஸ்ட் இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணால் போதும், +1. அப்போது டுடே வேல்யூ என்ன வருதோ அது கூட ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்க சொல்கிறோம். அப்போது சண்டேவோட வேல்யூ 0. அப்போ டுடேன்ற வேல்யூன்ற நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா 0 இருக்கும், +1ன்னு போட்டு அப்போ சண்டே வந்து 1 இருக்குது. அப்போ இப்போ வெட்னஸ்டேயோட வேல்யூ என்னன்னு இருக்குது, 3ன்னு இருக்குது. இப்போ 3 + 1ன்னு சேர்த்து நம்மளுக்கு வெட்னஸ்டே வந்து 4ன்னு காட்டும். இதை கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணிவிட்டேன். பாருங்கள், சாரி, இப்போ பாருங்கள் டுடே வந்து 4ன்னு இருக்குது. அப்போது வெட்னஸ்டே வேல்யூ 3 + 1 வந்து 4ன்னு நம்மளுக்கு காட்டிடுச்சு. நம்ம இங்கே என்ன பார்க்கணுன்னா, என்யூம் வந்து எப்படி வேலை செய்யுது. எனுமரேஷனில் நம்ம செட் ஆஃப் வேரியபிள்ஸ் வச்சுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து வேல்யூஸ் வந்து அது அசைன் பண்ணிடும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 அப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும் முடிகிற வரைக்கும். ஸோ இதுதான் என்யூமோட எக்ஸாம்பிள். இப்போது டோட்டலாக நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து ஸ்ட்ரக்சர், யூனியன் அண்ட் எனுமரேஷன். இது மூணுத்துக்கும் உள்ள கீ டிஃப்ரென்சஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப், அது வந்து டிஃப்ரெண்ட்டான மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதனால் அது வந்து ஒரு டோட்டல் சைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் யூனியனோட கம்பேர் பண்ணுவோம். யூனியனில் என்ன ஆகும்னா அதே தான், நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா வேரியபிள்ஸ் எடுத்து வச்சுக்கும், டேட்டா டைப்ஸ் எடுத்து வச்சுக்கும். ஆனால் மெமரி வந்து பார்த்திங்கன்னா எந்த
வேரியபிளுக்கு பெரிய மெமரி இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கும். அப்போது அட் அ டைமில் ஃபஸ்ட்டு என்ன வேரியபிள் போதோ அந்த வேரியபிள் மட்டும் தான் உள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். செகண்ட் வேரியபிள் வந்து உள்ளே ஸ்டோர் ஆகிருக்காது, இல்லாட்டி அதுக்கும் அதே வேல்யூ வந்து அதுக்கு ஸ்டோர் பண்ணி விட்டுரும். அதனால் யூனியன் இப்படி. ஆனால் எனுமரேஷன் என்னென்னா நம்ம டிக்ளேர் பண்ணவே தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 அப்படியே நீங்கள் வேல்யூ கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வேல்யூவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது ஏதாவது ஒரு டேட்டாக்கு வேல்யூ இல்லைன்னா அதுவே இன்க்ரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ keyword to declare a structure வந்து struct, keyword to declare a union வந்து union, keyword to declare a enum வந்து enumeration வந்து enum. helps to store data different types as a single unit. இதுவும் அதே தான். helps to assign constants to a set of names. அது ஒரு வேல்யூவை நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக செட் பண்ணிட்டு வந்துடும். அதுதான் enumோட ஒர்க்கு. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர், யூனியன் அண்ட் எனுமரேஷன் வேலை செய்யுது.